15 வருஷமா கால் வெங்கடனை செலிப்ரேட் பண்ணிடலாமா? சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸ்டெப்பிங் இன்டு கோலிவுட் இண்டஸ்ட்ரி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுண்ணா. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கைத்தட்டல். நன்றி நன்றி. கிளாஸ்மேட்டு, ரூம்மேட்டு, கிளாஸ்மேட்டு இப்பெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுன்னு ஹவுஸ்மேட், இதையும் கேள்விப்படு. இதுவும் கேள்விப்பட்டோம். எல்லாத்தையும் கேள்விப்பட்டல. அவங்கள்ட்டலாம் யாரையா கேள்வி கேட்க அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். இது ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்றது அனுபவிப்பேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீ தியேட்டருக்கு போன அனுபவிப்பேன். நான் இங்கே சினிமாவுக்கு வந்தது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எல்லாமே சிவானா மூலியமாக தான். எனக்கு அவர் கூட இருந்ததே எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் அந்த டைமில் இருந்தது. சென்னையில் இறங்கினோடனே முதல் நாள் யார் வீட்டு வாசல் இருந்தா சிவகார்த்திகேயன் வீட்டு வாசலில் தான். அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஸோ அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய பர்த்டே அன்னைக்கு அந்த சென்னை February 17 அன்னைக்கு தான் வந்து அவர் வீட்டு வாசலில் போய் அவரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாய்ப்பு தேடவே வெளில கிளம்புனேன். இப்போ என்னுடைய குருவா தாம்சன் அண்ணன் வந்து அந்த கலக்போத்தியார் ஷோவில் இருக்கார். அவர்கிட்டேருந்து தான் ரைட்டிங்குன்ற ஒரு விஷயம் எனக்கு கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுத கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் ஒரு சில படத்துக்குலாம் ரைட் பண்ணுறேன்னா அது அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா உடனே அதை பண்ணிட்டோன்னா அது வேல்யூ கிடையாது. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு பண்ணக்கூடாது. ஒன்று பண்ணால் அது பெஸ்ட்டாக பண்ணணும், இல்லைனா அதை பெஸ்ட்டாக பண்ணுற வரைக்கும் அதை பண்ணக்கூடாது. தொழில் இப்போ நம்ம என்ன வேலை பார்த்தாலுமே அந்த செய்கிற தொழில் நமக்கு தெய்வம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். சின்ன சின்னதாக வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சு அதுதான் 15 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அது என்னென்னா அப்போது இது வந்து இந்த இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜென்ரலாக நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம என்ன முடியுமோ நம்ம ஜென்வனாக அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ நம்மளோட எக்ஸலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சு. இதை ஒழுங்காக பண்ணலைன்னா திரும்ப தண்ணி கேன் போடணும், திரும்ப மளிகைகளில் போய் நிற்கணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா இதை ஒழுங்காக பண்ணிட்டா தப்பிச்சிடலான்றது தான்.